ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆடி இறுதி வெள்ளி மற்றும் விடுமுறை நாளையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலில் திரளான பக்தர்கள் வழிபாடு நடத்திய நிலையில் பக்தர்களின் கூட்டம் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், எவ்வளவு தூரம் இந்த போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது? அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயில் சிறப்பு வாய்ந்தது. சுயம்புவாக எழுந்து அம்மனை வழிபட ஆடி மாதத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். ஆடி மாதம் முதல் வாரம் தொடங்கி 14 வாரங்கள் இந்த பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலயம் விழா கோலம் தூண்டியிருக்கும். ஆடி மாதத்தின் இறுதி வெள்ளிக்கிழமை மற்றும் சுதந்திர தின விடுமுறை நாளை முன்னிட்டு பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் வந்து திரண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். 5வது வெள்ளிக்கிழமை வழிபாடுக்காக பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலயத்திற்கு பக்தர்கள் வருகை பெரியபாளையம் சுற்றுவட்டார பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் வந்து மட்டுமின்றி அவ்வழியே வாகனங்களில் சென்ற பொதுமக்களும் கடும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். போக்குவரத்து நெரிசல் காரணமாக அவ்வழியே சென்ற வாகனங்கள் அனைத்தும் ஊர்ந்து சென்றன. ஊத்துக்கோட்டை வழியே திருப்பதி செல்லும் சாலைக்கு பெரியபாளையம் பஜார் பகுதியில் வந்து வராமல் புறவழி சாலை அமைக்கும் திட்டம் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பெரியபாளையம் பகுதியில் வந்து போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ந்து வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.